வெல்கம் டு மேத்ஸ் ஃபார் ஆல் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்க போகிறோம், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னா ஏ கிராஸ் பி, ஏ பின்னு ரெண்டு நான் எம்ப்டி செட்ஸ் கொடுக்குறாங்க. அதில் உள்ள எலமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதணும். ஸோ செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ், அதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பி. இப்போ ஒவ்வொரு ஆர்டர்ட் பேர்லையும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் செட்டில் இருக்கும், செகண்ட் எலமெண்ட் செகண்ட் செட்டில் இருக்கும். அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது கார்ட்டீசியன் ப்ராடக்டில் யூனியன் இன்டர்செக்ஷன் ரெண்டையும் வச்சு சொல்கிறாங்க. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில நோட்ஸ் இருக்குது, அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 5 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு 5 ஆர் பி ஈக்குவல் டு 5. அதாவது எய்தர் ஏ 5 ஆர் பி 5. ஏ கிராஸ் பி 5 ஆக இருந்தால் இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று 5 ஆக இருக்கும். இப்போ ரிவர்ஸ், அதுவும் ட்ரூ. ஏ 5 ஆர் பி 5னா ஆட்டோமேட்டிக்காக ஏ கிராஸ் பி 5 ஆகத்தான் இருக்கும். இஃப் ஏ ஈக்குவல் டு பி தென் ஆர்டர்ட் பேர் ஏ கமா பி ஈக்குவல் டு பி கமா ஏ. ஏ பியும் ஈக்குவலாக இருந்தால் ரெண்டு ஆர்டர்ட் பேரும் ஈக்குவலாக இருக்கும். ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் நாட் ஈக்குவல். அப்படி இருந்தாலுமே ரெண்டினுடைய எலமெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். அதாவது ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ, பட் என் ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ. n ஆஃப் ஏ பி, n ஆஃப் பி கியூ அப்படின்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி என்ன வரும்? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ பி கியூ, n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கியூ. ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏ பின்னு ரெண்டு செட் இருக்குது. ஏ ஸ்மால் ஏ கமா பி, பி 1 கமா 2. இப்போ ஏ கிராஸ் பி வேணும் அப்படின்னா ஏ ஸ்மால் ஏவை எடுத்துக்கிட்டு 1 கமா 2வை மல்டிப்ளை பண்ணிடணும். அப்போ A1 A2 வரும். அடுத்தது ஸ்மால் பி எடுத்துகிட்டு 1 கமா 2வை மல்டிப்ளை பண்ணிடணும். B1 B2 வரும். ஸோ A1 A2 B1 B2, இந்த செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ், இதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிற மெத்தட். எக்ஸாம்பிள் 1.1. If A equal to 1, 3, 5 and B equal to 2, 3. A, B கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு A cross B and B cross A கண்டுபிடிக்கணும். செகண்ட் சப்டிவிஷன் A cross Bயும் B cross Aயும் ஈக்குவலாக, இஃப் நாட் ஒய், இல்லைன்னா என்ன காரணம். மூணாவது n ஆஃப் A cross B ஈக்குவல் டு n ஆஃப் B cross A ஈக்குவல் டு n ஆஃப் A cross n ஆஃப் B அப்படின்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். இந்த 3 சப்டிவிஷன் தான் எக்ஸாம்பிள் 1.1ஓட கொஸ்டின். ஏ பின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. A 1 3 5 B 2 3. இப்போ நீங்கள் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B ஈக்குவல் டு செட் A 1 3 5 cross செட் B 2 3. ஸோ 1 கொண்டு 2 3யை மல்டிப்ளை பண்ணுறோம். 1 2 1 3. அப்புறம் 3யை கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் 5 2 5 3. ஸோ இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்து பி கிராஸ் ஏ. ஃபஸ்ட்டு பி செட் எழுதிக்கிறோம். கிராஸ் செட் ஏ 1 3 5. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி 2வை கொண்டு 1 3 5 2 1 2 3 2 5. அடுத்து 3 3 1 3 3 3 5. இது ஈக்குவேஷன் 1 and 2ன்னு போட்டுக்கிறோம். ஈக்குவேஷன் 1 and 2வை கம்பேர் பண்ணி பார்த்தா ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ரெண்டு எலமெண்ட்ஸ் சமமாக இல்லை. அதாவது 1 2ன்னு இருக்குது மேலே, அடுத்து இங்கே 2 1. அதே மாதிரி 1 3 இருக்குது, இங்கே 3 1 இருக்குது. ஸோ சப்டிவிஷன் 2ஓட ஆன்சர் ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் நாட் ஈக்குவல். அடுத்து சப்டிவிஷன் 3. n ஆஃப் ஏ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ஏல 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி n ஆஃப் பி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. n ஆஃப் ஏ கிராஸ் n ஆஃப் பி ரெண்டையும் பெருக்குனா நமக்கு என்ன வரும்?
equal to 3 into 2 equal to 6. அடுத்தது n of a cross bல 6 elements இருக்குது, n of b cross a 6 elements இருக்குது. ஸோ n of a cross n of b நமக்கு என்ன வந்தது 6. ஸோ மூணுலையுமே 6 elements இருக்குது. அப்போது n of a cross b அதுலேயும் 6 elements, அடுத்து b cross aல 6 elements, அடுத்து n of a n of b அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் 6 elements. therefore எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. காரணம் எல்லாத்துலேயும் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். n of a cross b equal to n of b cross a equal to n of a cross n of b. எக்ஸாம்பிள் 1.2 ஓட கொஸ்டின் a cross b கொடுத்துருக்காங்க. 3 2 3 4 5 2 5 4 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் a and b, ஏயும் பியையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். given a cross b கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் செட் a என்ன செட் b என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியுமா, செட் a வேணும்னா செட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ், set b வேணும்னா set of all second coordinates. therefore a equal to set of all first coordinates of first coordinate elements of a cross b. first என்னெல்லாம் இருக்குது 3 3 5 5 இருக்குது. அப்போ 3 5. இப்போ b வேணும்னா அதே மாதிரி எழுதிட வேண்டியதான். செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் a cross b. செகண்டில் என்ன இருக்குது 2 4 2 4. ஸோ 2, 4. இப்போ இதுதான் b. thus a 3, 5, b 2, 4. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். Example 1.3ல let a equal to x belongs to n, 1 less than x less than 4, b x belongs to whole numbers w 0 to 2, c x less than 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூஃப் பண்ணணும். இதுதான் உங்களுக்கு கொஸ்டின். given a 1 விட பெருசு 4 விட சின்னது. அப்போ a equal to 2, 3, b 0லேருந்து 2 வரைக்கும் 0, 1, c 3 விட சின்னது. அப்போ 1, 2. இப்போ நம்ம b யூனியன் c கண்டுபிடிக்கிறோம். செட் b யூனியன் செட் c சேர்த்து எழுதிடுறோம். 0, 1, 2. அடுத்து a cross b யூனியன் c, அதான் லெஃப்ட் சைடில் நமக்கு தேவை. ஸோ ஃபஸ்ட்டு செட் a cross 0, 1, 2. வழக்கம் போல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு 2 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணுறோம். 3, 0, 3, 1, 3, 2. இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரைட் சைடில் a cross b தேவை. a செட் a cross செட் b நார்மல் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. இப்போ a cross c வேணும். அதே மாதிரி செட் a cross செட் c ஈக்குவல் டு 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டுக்கும் இடையில யூனியன் போடுறோம். a cross b யூனியன் a cross c. செட்டை அப்படி எழுதிக்கோங்க. யூனியன் 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா என்ன வரும்? 3, 2. ஈக்குவேஷன் 2. இப்போ 1ஐயும் 2வையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தா ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரெண்டு செட்டுமே ஒன்று தான். ஃப்ரம் 1 and 2
A cross B union C equal to A cross B union A cross C is verified. அடுத்து இன்டர்செக்ஷனில் உள்ள ஃபார்முலா. ஸோ முதல்ல B intersection C equal to intersection ஒன்றே ஒன்று தான், செட் 1. அடுத்து A cross B intersection C. ஸோ செட் A cross set bracket 1. இதுக்கு cross product 2 1 3 1 ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து A cross B கண்டுபிடிக்கணும். A cross B. ஸோ A cross B என்ன வரும்? cross product 2 0 2 1 3 0 3 1. அடுத்து A cross C. இதெல்லாம் ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் உள்ளதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். லெஃப்ட் சைடுக்கு ஈக்குவேஷன் 3ன்னு கொடுத்தாச்சு. த்ரீ 2. இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து இன்டர்செக்ஷன் போடுறோம். 2 0 2 1 எக்ஸட்ரா இன்டர்செக்ஷன் செகண்ட் ஒன் A cross Cயோட வேல்யூ இதோட காமன் எலமெண்ட்ஸ். இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு காமன் எலமெண்ட்ஸ்ன்னு தெரியும். இங்கே 2 0 இல்லை 2 0 இல்லை 2 1 3 1 ஈக்குவேஷன் நம்பர் 4. 3ஐயும் 4ஐயும் கம்பேர் பண்ணுறோம். A cross B intersection C equal to A cross B intersection C. அதாவது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. therefore equation is verified. So students, watch our channel Maths for All. I am Shailaja. வீடியோ பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்க. Bye.